ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 1988 வந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். இது ஒரு ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், ராஜு பாலுன்னு சொல்லிட்டு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. பாலு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயலண்ட்டான டைப்னே சொல்லலாம். ரொம்பவே துருதுருன்னு இருப்பார். பட் ராஜு பார்த்தீங்கன்னா இவருக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஆப்போசிட் நபர்னே சொல்லலாம். அதாவது ரொம்பவே சாஃப்டாக இருப்பார். காலேஜில் நடக்கிற ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா பாலு வந்து ஒரு ஃபைட்டில் இன்டர்ஃபியர் ஆவார். அந்த ஒரு ஃபைட் வந்து ஒரு ட்ராஜடியில் முடியும். அதாவது பாலு வந்து அவங்களுடைய அண்ணனான ராஜுவை இழந்துருவார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே லோன்லியாகவும் ரொம்பவே கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய அண்ணி வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு தான் தான் காரணம்னு நினச்சிட்டு இருப்பார். லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் பாலு பார்த்தீங்கன்னா ஒரு நபரை மீட் பண்ணுவார். அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே இவருடைய அண்ணன் ராஜு மாரியே இருப்பார். பட் அவருடைய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா குவைட் ஆப்போசிட்டாகவே இருக்கும். அதாவது கொஞ்சம் வயலண்ட்டாகவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரிமினல் ஆக்டிவிட்டிலேயே அவர் இன்டர்ஃபியர் ஆவார். பாலுவால் பார்த்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் தன் அண்ணனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும், அதாவது தன் அண்ணியை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை, அதாவது இவங்க அண்ணன் ஸ்டாண்டர்டில் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுவார். ஸோ பாலு வந்து அவரை திருத்தி நல்லவனாக மாற்றுறாரா இல்லையா, இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.